குழந்தைக்கு நட்ஸ் பவுடர் 8வது மாசத்துல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நாம குழந்தைங்களுக்கு நட்ஸ் பவுடர் எப்படி செய்யணும்னு நான் வர வீடியோக்கள்ல அப்லோட் பண்றேன். இந்த நட்ஸ்ல குழந்தைங்களுக்கு தேவையான புரதச்சத்து நிறைஞ்சு இருக்கிறதுனால குழந்தையோட வளர்ச்சிக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாம குழந்தைக்கு என்ன மாதிரியான உணவு செஞ்சாலும் அதில் 1 ஸ்பூன் நாம இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். ஏதாவது பழங்கள் வச்சு நம்ம சாப்பாடு செய்கிறப்போ பால் சேர்த்தா மட்டும் நட்ஸ் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. அப்புறம் குழந்தைக்கு பால் கொடுக்குறப்போ, அதாவது பால் கொஞ்சம் சூடாக இருக்கிறப்போவே ஆட் பண்ணிடுங்க. நம்ம குழந்தைக்கு 3/4 சாப்பாடு நல்லா கொள்ளைய வேக வச்சு லிக்யூடாக தான் ஊட்டுவோம். அப்படி நாம் செய்கிற கஞ்சி மாதிரியான சாப்பாட்லையும் 1 ஸ்பூன் இந்த பவுடர் போட்டுக்கோங்க. அரிசி சேர்த்து நாம் கஞ்சி செய்கிறப்போ குக்கரில் போட்டு தான் வேக வைப்போம். அப்போவும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து வேக வைங்க. நம்ம குழந்தைக்கு எக்கு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் கொடுக்குற அன்னைக்கு மட்டும் நட்ஸ் பவுடர் 1 நேரம் மட்டும் கொடுங்க. அதாவது நம்ம நான்வெஜ் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே ஏதாவது ஒரு சாப்பாட்டில் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு குழந்தைக்கு கொடுங்க. ஏன்னா சில குழந்தைங்களுக்கு செரிமான பிரச்சனை வரலாம். நம்ம குழந்தைங்களுக்கு நான்வெஜ் எப்படி கொடுக்கணும்னு நான் சீக்கிரமாக ஒரு வீடியோ போடுறேன். நாம் குழந்தைக்கு நட்ஸ் பவுடர் மட்டும் இல்லை, என்னைக்காவது அப்பப்போ முந்திரி பருப்பு இல்லைன்னா பாதாம் பருப்பை வெந்நில கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு குழந்தையோட கையில் கொடுத்து சாப்பிட சொல்லலாம். ஓரளவுக்கு பல்லு முளைச்சிருக்கும்ல, அந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு கொடுங்க. கொஞ்சம் பெரிய துண்டாக குழந்தை சவைச்சிட்டாலும் பரவாயில்ல, அதை முழுங்கினா மோஷனில் வந்துடும். 1 வயசுக்கு மேலே இப்படி நீங்கள் கையில் ஊற வச்சு கொடுக்கலாம். பொதுவாக நம்ம நட்ஸ் பவுடர் சேர்த்து குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறப்போ லூஸ் மோஷன் ஆயிடுச்சு அப்படின்னா 2 நாள் கழித்து நல்லா நட்ஸ் பவுடரை வேக வச்சு மறுபடியும் கொடுங்க. எந்த காரணத்துக்காகவும் நட்ஸ் பவுடர் கொடுக்கறத மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் நல்ல குழந்தைங்களுக்கு தேவையான புரதச்சத்து அவ்வளோ நிறைஞ்சிருக்கு. இதை நாம் தொடர்ந்து தினமும் கொடுத்துட்டு வர்றப்போ குழந்தைக்கு நல்ல வெயிட் கெயின் ஆகும். இட்லி, இடியாப்பம், தோசை இதெல்லாம் நம்ம பால் சேர்த்து கொடுக்குறப்போ நட்ஸ் பவுடரையும் கொஞ்சம் ஆட் பண்ணி ஊற வச்சுட்டு கொடுங்க. 1 வயசுக்கு மேலே சப்பாத்தியை பாலில் ஊற வச்சு அது கூட நட்ஸை ஆட் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகம், இதில் கொடுக்கலாமா அதில் கொடுக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.